ओम शांति। प्रातः मुरली मुरली का डेट 2/10/2023 बाप दादा मधुबन। ओम शांति। காலை முரளி முரளியின் தேதி 2/10/2023 बाप दादा मधुबन। मीठे बच्चे, नई दुनिया के लिए बाप तुम्हें सब नई बातें सुनाते नई मत देते। இனிமையான குழந்தைகளே, புதிய உலகத்திற்காக தந்தை உங்களுக்கு அனைத்து புதிய விஷயங்களையும் சொல்கின்றார், புதிய வழியை கொடுக்கின்றார்। इसलिए उनकी गत मत न्यारी गाई जाती है। இதனால் அவருடைய கதி மற்றும் வழி தனிப்பட்டது என்று மகிமை பாடப்பட்டிருக்கிறது। प्रश्न, रहम दिल बाप सभी बच्चों को किस बात में सावधान कर ऊंच तकदीर बना देते हैं? கேள்வி, இரக்க உள்ளமுடைய தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கை கொடுத்து உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றார்? उत्तर, बाबा कहते बच्चे ऊंच तकदीर बनानी है तो सर्विस करो। பதில், தந்தை சொல்கின்றார், குழந்தைகளே, உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டுமென்றால் சேவை செய்யுங்கள்। अगर खाया और सोया सर्विस नहीं की तो ऊंची तकदीर नहीं बना सकेंगे। ஒருவேளை சாப்பிட்டீர்கள் மற்றும் தூங்கினீர்கள், சேவை செய்யவில்லை என்றால் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ள முடியாது। சர்வீஸ் கே பிகர் கானா ஹராம் ஹே, சேவை இல்லாமல் சாப்பிடுவது நஷ்டத்தை விளைவிக்கின்றது। इसलिए பாபா சாவதான் கர்த்தே, அதனால் தந்தை எச்சரிக்கை கொடுக்கின்றார்। சாரா மதார் படாயி பர் ஹே, முழு ஆதாரமும் படிப்பின் மீது இருக்கிறது। தும் பிராமணோं को पढ़ना और पढ़ाना है, सच्ची गीता सुनानी है। பிராமணர்களாகிய நீங்கள் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும், உண்மையான கீதையை சொல்ல வேண்டும்। बाप को रहम पड़ता है, इसलिए हर बात की रोशनी देते रहते हैं। தந்தைக்கு இரக்கப்பட வேண்டி இருக்கிறது, அதனால் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்। गीत, जिस दिन से मिले हम तुम, பாடல், எந்த நாளிலிருந்து நாங்கள் உங்களை சந்தித்தோமோ। ஓம் சாந்தி। रूहानी बाप समझाते हैं। ஓம் சாந்தி। ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார்। जब बच्चों को बेहद का बाप मिलता है तो हर एक बात नई सुनाते हैं। எப்பொழுது குழந்தைகளுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு விஷயமும் புதியதாக சொல்கின்றார்। क्योंकि यह बाप नई दुनिया स्थापन करने वाला है, ஏனென்றால் இந்த தந்தை புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கின்றார்। मनुष्य तो ऐसी नई बातें सुना ना सके, மனிதர்கள் அப்படிப்பட்ட புதிய விஷயங்களை சொல்ல முடியாது। பாப் जिसको हेवनली गॉड फादर कहा जाता है, தந்தை அவரைத்தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை என்று சொல்லப்படுகிறது। यह बेहद का बाप स्वर्ग की स्थापना करने वाला है, அவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவராக இருக்கின்றார்।
नरक की स्थापना करने वाला है रावण. நரகத்தை ஸ்தாபனை செய்பவர் ராவணன். 5 विकार स्त्री में 5 विकार पुरुष में वह हो गई रावण संप्रदाय. 5 விகாரம் பெண்ணிடத்தில் 5 விகாரம் ஆணிடத்தில் அது ராவண சம்பிரதாயம் ஆகிவிட்டது. तो यह नई बात सुनाई ना. அதனால் இங்கு புதிய விஷயம் சொல்லப்படுகிறது இல்லையா? स्वर्ग बनाने वाला है परमपिता परमात्मा जिसको राम कहते हैं. ஸ்வர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா, அவரை ராம் என்று சொல்கின்றோம். नर्क बनाने वाला है रावण जिसका चित्र बनाकर वर्ष वर्ष जलाते हैं. நரகத்தை உருவாக்கக்கூடியவர் ராவணன், அவருடைய படத்தை உருவாக்கி வருடா வருடம் எரிக்கின்றார்கள். एक बार जल गया तो फिर उनका एफिजी देखने में थोड़े ही आएगा. ஒரு முறை எரித்து விட்டார்கள் என்றால் பிறகு அவர்களுடைய தோற்றம் பார்ப்பதற்கு வருமா என்ன? वह आत्मा जाकर दूसरा शरीर लेती है. அந்த ஆத்மா சென்று மற்றொரு உடலை எடுக்கின்றது. ஃபீச்சர்ஸ் ஆதி பதல் ஜாத்தே ஹே, தோற்றம் முதலியவை மாறிவிடுகின்றது. यह तो रावण के वही फीचर्स वर्ष वर्ष बनाते और जलाते हैं. இங்கு ராவணனுடைய அதே உருவத்தை வருடா வருடம் உருவாக்கி எரிக்கின்றார்கள். वास्तव में जैसे निराकार शिव बाबा का कोई फीचर नहीं, वैसे रावण का भी कोई फीचर नहीं. உண்மையில் எவ்வாறு நிராகார சிவ தந்தைக்கு எந்த உருவமும் இருப்பதில்லையோ அவ்வாறு ராவணனுக்கும் கூட எந்த உருவமும் இருப்பதில்லை. யஹ் ராவண் து விகார ஹே, இந்த ராவணன் என்பது விகாரமாக இருக்கின்றது. பாப் யஹ் சம்ஜாத்தே ஹே, தந்தை இதை புரிய வைக்கின்றார். மனுஷ்ய பக்தி மார்க்கமே கியா சாகத்தே ஹே, மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எதை விரும்புகின்றார்கள்? भगवान आते ही हैं भक्ति का फल देने व रक्षा करने, क्योंकि भक्ति में दुख बहुत है. பகவான் வருவதே பக்தியினுடைய பலனை கொடுப்பதற்காக, பக்தர்களை பாதுகாப்பதற்காக. ஏனென்றால் பக்தியில் துக்கம் நிறைய இருக்கிறது. சுக் ஹே அல்பகால் ஷன் பங்குர், சுகம் அல்ப காலத்திற்காக இருக்கிறது. பாரத்வாசியோं का बिल्कुल दुखी जीवन है. பாரதவாசிகளுக்கு முற்றிலும் துக்கமான வாழ்க்கை இருக்கிறது. कोई का बच्चा मरा, कोई का देवाला निकला, जीवन तो दुखी रहता है ना. யாருடைய குழந்தையாவது இறந்து விட்டது என்றால், யாராவது நஷ்டம் அடைகிறார்கள் என்றால் வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது இல்லையா? बाप कहते हैं मैं आता हूँ सभी का जीवन सुखी बनाने. தந்தை சொல்கின்றார், நான் வருகின்றேன் அனைவருடைய வாழ்க்கையும் சுகம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக. बाप आकर के नई बात बताते हैं, தந்தை வந்து புதிய விஷயங்களை சொல்கின்றார். कहते हैं मैं आया हूँ स्वर्ग की स्थापना करने, சொல்கின்றார் நான் வந்திருக்கின்றேன் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. वहाँ तुम विकार में नहीं जाएंगे, அங்கு நீங்கள் விகாரத்தில் செல்ல மாட்டீர்கள். वह है निर्विकारी राज्य, यह है विकारी राज्य. அங்கு விகாரமற்ற ராஜ்யம், இங்கு விகாரம் நிறைந்த ராஜ்யம். अगर तुमको स्वर्ग का राज्य चाहिए तो वह बाप ही स्थापन करते हैं. ஒருவேளை
உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் வேண்டுமென்றால் அந்த தந்தைதான் ஸ்தாபனை செய்கின்றார். நர்க் கா ராஜ்ய ராவன் ஸ்தாபன் கர்த்தே ஹேன். நரகத்தினுடைய ராஜ்யத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கின்றார். तो बाप पूछते हैं तुम स्वर्ग में चलेंगे. அதனால் தந்தை கேட்கின்றார், நீங்கள் ஸ்வர்க்கத்தில் செல்வீர்களா? வைகுண்ட் கி மகாராணி மகாராஜா விஸ்வகே மாலிக் பனேங்கே. ஸ்வர்க்கத்தினுடைய மகாராஜா மகாராணி உலகத்திற்கு எஜமானராக ஆவீர்களா? यह कोई वेद शास्त्र आदि की बातें नहीं है. இங்கு எந்த வேத சாஸ்திரங்கள் முதலியவற்றின் விஷயங்கள் இருப்பதில்லை. बाप ऐसे नहीं कहते कि राम राम कहो व दर दर धक्के खाओ, मंदिरों तीर्थों आदि में जाओ व गीता भगवत आदि बैठकर पढ़ो. नहीं, தந்தை அவ்வாறு சொல்வதில்லை. ராம் ராம் என்று சொல்லுங்கள், அல்லது வாசலுக்கு வாசல் சென்று ஏமாற்றம் அடையுங்கள், கோயில்கள் தீர்த்தங்கள் முதலியவற்றிற்கு செல்லுங்கள், அல்லது கீதை பாகவதம் முதலியவற்றை அமர்ந்து படியுங்கள் என்று அவ்வாறு தந்தை சொல்வதில்லை. சத்யுகுமே தோ சாஸ்திர ஹோத்தே நஹி. சத்யுகத்தில் சாஸ்திரங்கள் இருப்பதில்லை. तुम बल कितने भी वेद शास्त्र आदि पढ़ो, यज्ञ जप दान पुण्य आदि करो, यह है ही धक्के खाना, इनसे प्राप्ति कुछ भी नहीं. நல்லது, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வேத சாஸ்திரங்கள் முதலியவற்றை படியுங்கள், யக்யம் ஜபம் தானம் புண்ணியம் முதலியவற்றை செய்யுங்கள். இதுதான் ஏமாற்றம் அடைவது. இதன் மூலம் பலன் எதுவும் கிடைப்பதில்லை. பக்தி மார்க் மே கோயி ஏம் ஆப்ஜெக்ட் நஹி ஹை. பக்தி மார்க்கத்தில் எந்த குறிக்கோளும் இருப்பதில்லை. மே தும்கோ ஸ்வர்க் கா மாலிக் பனானா ஆயா ஹூம். நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்கு வந்திருக்கின்றேன். இஸ் சமய் சப் நர்க்வாசி ஹை. இந்த நேரம் அனைவரும் நரகவாசிகளாக இருக்கின்றார்கள். அகர் கோயி கோ கஹோ தும் நர்க்வாசி ஹோ தோ பிகடேங்கே. ஒருவேளை யாருக்காவது நீங்கள் நரகவாசி என்று சொல்கின்றீர்கள் என்றால் கெட்டுவிடுவார்கள். वास्तव में तुम जानते हो नर्क कलयुग को और स्वर्ग सतयुग को कहा जाता है. உண்மையில் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், நரகம் என்று கலியுகத்திற்கும் சொர்க்கம் என்று சத்யுகத்திற்கும் சொல்லப்படுகின்றது. பாப் வைகுண்ட் கி பாட்ஷாஹி லே ஆயே ஹேன். தந்தை ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கின்றார். கஹ்தே ஹேன் ஸ்வர்க் கா மாலிக் பன்னா ஹே தோ பவித்ர ஜரூர் பன்னா படேகா. சொல்கின்றார், சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும் என்றால் கட்டாயம் தூய்மையாக வேண்டியிருக்கும். மூல் பாத் சாரி பவித்ரதா கி ஹை. முக்கியமான விஷயம் முழுமையான தூய்மையினுடையதாகும். कई मनुष्य कहते हैं हम पवित्र तो कभी नहीं रह सकते. நிறைய மனிதர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ஒருபோதும் தூய்மையாக இருக்க முடிவதில்லை என்று. அரே தும்கோ பாவன் பனாத்தே ஹேன் ஸ்வர்க் மே சல்னே கே லியே. உங்களை தூய்மையாக ஆக்குகின்றார் ஸ்வர்க்கத்தில் செல்வதற்காக. पहले वापिस शांति धाम में जाकर फिर स्वर्ग में आना है. முதலில் சாந்தி தாமத்திற்கு திரும்பிச் சென்று பிறகு ஸ்வர்க்கத்திற்கு வர வேண்டும். सभी धर्म वालों को कहते हैं देह को छोड़ अशरीरी बनकर जाना है. அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொல்கின்றார், உடலை விட்டுவிட்டு அஷரீரியாகி செல்ல வேண்டும். इसलिए देह के अभिमान को तोड़ो. இதனால் உடல் என்ற உணர்வை உடைத்து விடுங்கள். मैं क्रिश्चियन हूँ, बौद्धि हूँ, या सब है देह के धर्म.
நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், நான் புத்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றேன். இவை அனைத்தும் உடலினுடைய தர்மங்கள். ஆத்மா தோ ஸ்வீட் ஹோம் மே ரஹ்தி ஹை. ஆத்மா இனிமையான வீட்டில் வசிக்கின்றது. तो अब बाप कहते हैं वापिस मुक्तिधाम चलेंगे. அதனால் இப்பொழுது தந்தை சொல்கின்றார், திரும்பி முக்தி தாமத்திற்கு செல்வீர்களா? வஹா தும் சாந்தி மே ரஹேங்கே. அங்கு நீங்கள் அமைதியில் இருப்பீர்கள். பத்தாவோ தும் வாபிஸ் கேசே சல் சக்தே ஹோ. சொல்லுங்கள், நீங்கள் திரும்பி எப்படி செல்கின்றீர்கள்? मुझ बाप को और अपने स्वीट होम को याद करो. தந்தையாகிய என்னையும் தங்களுடைய இனிமையான வீட்டையும் நினைவு செய்யுங்கள். தேஹ்கே சப் தர்ம சோடோ. உடலினுடைய அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடுங்கள். யஹ் மாமா ஹே, காக்கா ஹே, சாச்சா ஹே, இன் சப் தேஹ்கே சம்பந்தோं को छोड़ो. இவர் மாமாவாக இருக்கிறார், இவர் பெரியப்பாவாக இருக்கிறார், இவர் சித்தப்பாவாக இருக்கிறார். இந்த அனைத்து உடலின் உறவினர்களையும் விட்டுவிடுங்கள். அப்னே கோ தேஹி சம்சோ. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். முஜே யாத் கரோ. என்னை நினைவு செய்யுங்கள். பஸ் யஹ் ஹே மெஹனத். அவ்வளவுதான், இதுதான் உழைப்பு. और मैं कुछ नहीं सुनाता हूँ. நான் வேறு ஒன்றும் சொல்வதில்லை. சாஸ்திர ஆதி ஜோ படே ஹோ வக் சப் சோடோ. சாஸ்திரங்கள் முதலியவற்றை என்னவெல்லாம் படிக்கின்றீர்களோ அவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். மே நயி துனியா கே லியே தும்கோ நயி மத் தேத்தா ஹூம். நான் புதிய உலகத்திற்காக உங்களுக்கு புதிய வழியை கொடுக்கின்றேன். कहा जाता है ना, ईश्वर की गत और मत न्यारी है. சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, ஈஸ்வரனுடைய நிலை மற்றும் வழி தனிப்பட்டது என்று. கதி கஹா ஜாத்தா ஹே முக்தி கோ. கதி என்று முக்தியை சொல்லப்படுகின்றது. பாப் நயி பாத் சுனாத்தே ஹேனா. தந்தை புதிய விஷயங்களை சொல்கின்றார் இல்லையா. मनुष्य भी जब सुनते हैं तो कहते हैं यहाँ तो नई बातें हैं. மனிதர்கள் கூட எப்பொழுது கேட்கின்றார்களோ அப்பொழுது சொல்கின்றார்கள், இங்கு புதிய விஷயங்களாக இருக்கின்றது என்று. சாஸ்திரோं की कोई बात नहीं. சாஸ்திரங்களினுடைய விஷயம் எதுவும் இல்லை. यूं तो है गीता की बात, परंतु मनुष्यों ने गीता को भी खंडन कर दिया है. இது கீதையினுடைய விஷயமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் கீதையை கூட தவறானதாக ஆக்கிவிட்டார்கள். मैंने तो गीता पुस्तक कुछ भी नहीं उठाई है. நான் கீதை போன்ற புத்தகங்கள் எதையும் எடுப்பதில்லை. वह तो बाद में बनती है. அது பிறகுதான் உருவாகிறது. मैं तो तुमको ज्ञान सुनाता हूँ. நான் உங்களுக்கு ஞானத்தை சொல்கின்றேன். ऐसे कभी कोई नहीं कहेंगे कि तुम मेरे सिकिलदे बच्चे हो. அவ்வாறு யாரும் ஒருபோதும் சொல்வதில்லை, நீங்கள் என்னுடைய செல்லமான குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் என்று. யஹ் நிராகார் பரமாத்மா ஹி கஹ்தே ஹை. இவ்வாறு நிராகார பரமாத்மா தான் சொல்கின்றார். நிராகார ஆத்மாவோं से बात करते हैं. நிராகார ஆத்மாக்களிடம் பேசுகின்றார். ஆத்மா சுன்தி ஹை. ஆத்மா கேட்கின்றது. யஹ் ஷரீர் ஹை ஆர்கன்ஸ். இது உடல், இதில் கர்மேந்திரியங்கள் இருக்கின்றது. யஹ் பாத் கபி கோயி சமஜ்தே நஹி. இந்த விஷயத்தை யாரும் புரிந்திருப்பதில்லை. वह मनुष्य को सुनाते हैं. यह परमात्मा बैठ आत्माओं को सुनाते हैं. அங்கு மனிதர்கள் மனிதர்களுக்கு சொல்கின்றார்கள். இங்கு பரமாத்மா அமர்ந்து ஆத்மாக்களுக்கு சொல்கின்றார். हम आत्मा ये सुनती है इन कानों द्वारा. நாம் ஆத்மாக்கள் கேட்கின்றோம் இந்த காதுகள் மூலமாக. तुम जानते हो परमपिता परमात्मा बैठ समझाते हैं.
நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் பரம்பிதா பரமாத்மா அமர்ந்து புரிய வைக்கின்றார் என்று. मनुष्य तो यह वंडर खाते हैं भगवान कैसे समझाएगा. மனிதர்கள் அதிசயப்படுகின்றார்கள் பகவான் எப்படி புரிய வைப்பார் என்று. वह तो समझते हैं ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாச். அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று. ஹரே ஸ்ரீ கிருஷ்ண தோ தேகதாரி ஹை. ஸ்ரீ கிருஷ்ணர் என்பவர் உடல் உள்ளவராக இருக்கின்றார். மே தோ தேகதாரி நஹி மே விதேஹி ஹூம். நான் உடல் உள்ளவர் கிடையாது, நான் உடல் அற்றவராக இருக்கின்றேன். அவர் விதேகி ஆத்மாவுக்கோ சுனாத்தாகும். மேலும் சரீரமற்ற ஆத்மாக்களுக்கு சொல்கின்றேன். तो यह नई बातें सुनने से मनुष्य चकित हो जाते हैं. அதனால் இந்த புதிய விஷயங்களை கேட்பதன் மூலம் மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு விடுகின்றார்கள். जो कल्प पहले बच्चे सुनकर गए हैं उन्हों को तो बहुत अच्छा लगता है, पढ़ते हैं, मम्मा बाबा कहते हैं. கல்பத்திற்கு முன்பு எந்த குழந்தைகள் கேட்டுவிட்டு சென்றிருந்தார்களோ அவர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது, படிக்கின்றார்கள், மம்மா பாபா என்று சொல்கின்றார்கள். இஸ்மே அந்தர்ஷித்தா கி தோ கோயி பாத் ஹோ நா சகே. இதில் குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் எதுவும் இருப்பதில்லை. லௌகிக் ரீதி பி बच्चे माँ बाप को माँ बाप कहते हैं. லௌகீகத்தில் கூட குழந்தைகள் தாய் தந்தையை அம்மா அப்பா என்று சொல்கின்றார்கள். अभी तुम उन लौकिक माँ बाप की याद छोड़ परलौकिक माता पिता को याद करो. இப்பொழுது நீங்கள் அந்த உலகியல் தாய் தந்தையரினுடைய நினைவை விட்டுவிட்டு பரலௌகீக தாய் தந்தையை நினைவு செய்யுங்கள். यह परलौकिक माँ बाप तुम्हें अमृत की लेन देन सिखलाने वाले हैं. இங்கு பரலௌகீக தாய் தந்தை உங்களுக்கு அமிர்தத்தினுடைய வாங்கல் கொடுக்கலை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். कहते हैं हे बच्चे अब विष की लेन देन छोड़ो. சொல்கின்றார், ஹே குழந்தைகளே, இப்பொழுது விஷத்தினுடைய கொடுக்கல் வாங்கலை விட்டுவிடுங்கள். मैं तुमको जो शिक्षा देता हूँ वह एक दो को दो तो तुम स्वर्ग के मालिक बन जाएंगे. நான் உங்களுக்கு எந்த அறிவுரை கொடுக்கின்றேனோ அதை ஒருவர் மற்றவருக்கு கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர் ஆகிவிடுவீர்கள். தோடா சுனேங்கே தோபி ஸ்வர்க்குமே ஆ ஜாயேங்கே. கொஞ்சம் கேட்கிறீர்கள் என்றாலும் கூட ஸ்வர்க்கத்தில் வந்து விடுவீர்கள். பரந்து औरों को आप समान नहीं बना सकते तो दास दासी जाकर बनेंगे. ஆனால் மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்க முடியவில்லை என்றால் வேலைக்காரன் வேலைக்காரியாக சென்று ஆவீர்கள். தாஸ் தாசியோं में भी नंबरवार होते हैं. வேலைக்காரன் வேலைக்காரி இவர்களிடத்தில் கூட வரிசை கிரமம் இருக்கின்றது. बच्चों को संभालने वाले दास दासियां जरूर अच्छे मर्दबे वाले होंगे. குழந்தைகளை கவனிக்கக்கூடிய வேலைக்காரன் வேலைக்காரி கட்டாயம் நல்ல பதவி உள்ளவர்களாக இருப்பார்கள். यहाँ रहते हुए फिर अगर पढ़ते नहीं तो दास दासी बन पड़ते हैं. இங்கு இருந்தாலும் ஒருவேளை படிக்கவில்லை என்றால் தாசதாசி ஆகிவிடுகின்றார்கள். பிரஜா में भी नंबरवार होते हैं. பிரஜையில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். जो अच्छी रीति पढ़ते हैं वह इतना ऊंच पद पाते हैं. யார் நல்ல முறையில் படிக்கின்றார்களோ அவர்கள் அவ்வளவு உயர்ந்த பதவி அடைகின்றார்கள். பிரஜா மே சாஹுகாரோं के भी दास दासियां होंगी. பிரஜையில் செல்வந்தர்களுக்கு கூட தாசதாசிகள் இருப்பார்கள்.
हर एक को अपनी शक्ल देखनी है, हम क्या बनने लायक हैं. ஒவ்வொருவரும் தன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும், நாம் என்னவாக ஆவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கின்றோம் என்று. பாபா से अगर कोई पूछे तो பாபா झट बता देंगे. பாபாவிடம் ஒருவேளை ஏதாவது கேட்கிறீர்கள் என்றால் பாபா உடனே சொல்லிவிடுவார். बाप तो सब कुछ जानते हैं और सिद्ध कर बतलाते हैं कि इस कारण यह तुम बनेंगे. தந்தை அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார், மேலும் நிரூபணம் செய்து சொல்லிவிடுகின்றார், இந்த காரணத்தினால் இதுவாக நீங்கள் ஆவீர்கள் என்று. பல் சரண்டர் கியா ஹை உஸ்கா பி இசாஃப் கிதாப் ஹை. நல்லது, சரண்டர் செய்திருக்கிறீர்கள், அதற்கும் கூட கணக்கு வழக்கு இருக்கிறது. सरेंडर किया है परंतु कुछ सर्विस नहीं करते, सिर्फ खाते पीते रहते तो जो दिया वह खाकर खत्म करते हैं. சரண்டர் செய்திருக்கிறீர்கள், ஆனால் சேவை எதுவும் செய்யவில்லை. சாப்பிடுகிறீர்கள், குடிக்கின்றீர்கள் என்றால் எதை கொடுத்தீர்களோ அதை சாப்பிட்டு முடித்து விட்டீர்கள். தியாசோ காயா, கொடுத்தீர்கள், அதை சாப்பிட்டீர்கள். சர்வீஸ் நஹி கி தோ தேர்ட் கிளாஸ் தாஸ் தாசி சாக்கர் பனேங்கே. சேவை செய்யவில்லை என்றால் 3ஆம் வகுப்பை சேர்ந்த தாசதாசியாக ஆவீர்கள். हाँ, सर्विस करते हैं और खाते हैं तो ठीक है. ஆம், சேவை செய்கின்றார்கள், சாப்பிடுகின்றார்கள் என்றால் சரி. धंधा कुछ नहीं करते तो खा खा कर खत्म कर देते हैं, फिर और भी बोझा चढ़ जाता है. சேவை எதுவும் செய்யவில்லை என்றால், சாப்பிட்டு முடித்து விடுகிறீர்கள் என்றால் இன்னும் சுமை ஏறிவிடுகிறது. यहाँ रहते हैं ஜோ தியா சோ காயா. இங்கு இருக்கின்றார்கள், எதை கொடுத்தார்களோ அதை சாப்பிட்டார்கள். जो बल नहीं देते हैं परंतु सर्विस बहुत करते हैं तो वह ऊंच पद पा लेते हैं. நல்லது, எதையும் கொடுக்கவில்லை, ஆனால் நிறைய சேவை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் உயர்ந்த பதவி அடைந்து கொள்வார்கள். मम्मा ने धन कुछ नहीं दिया परंतु पद बहुत ऊंच पाती है, क्योंकि बाबा की रूहानी सर्विस करती है. மம்மா செல்வம் எதுவும் கொடுக்கவில்லை, ஆனால் மிகவும் உயர்ந்த பதவி அடைகின்றார், ஏனெனில் தந்தையினுடைய ஆன்மீக சேவை செய்கின்றார். இசாப் ஹேனா, கணக்கு இருக்கிறது இல்லையா? கையோं को नशा रहता है, हमने तो सब कुछ दिया है, சரண்டர் हुए हैं. நிறைய பேருக்கு போதை இருக்கின்றது, நாம் அனைத்தையும் கொடுத்து விட்டோம், சரண்டர் ஆகிவிட்டோம் என்று. பரந்து காத்தே பி தோ ஹேனா, ஆனால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? பாபா மிசால் தோ சப் பதாத்தே ஹேன். பாபா உதாரணம் அனைத்தையும் சொல்கின்றார். சர்வீஸ் நஹி கி காயா और கலாஷ் கியா. சேவை செய்யாமல் சாப்பிட்டீர்கள் மற்றும் முடித்துவிட்டீர்கள். கஹ்தே ஹேனா ஜின் சோயா தீன் கோயா. சொல்கிறார்கள் இல்லையா, யார் தூங்கினார்களோ அவர்கள் நாளை இழந்தார்கள். 8 घंटा सर्विस करने बिगर खाना हराम है. 8 மணி நேரம் சேவை செய்யாமல் சாப்பிடுவது நஷ்டத்தை விளைவிக்கிறது. காத்தே ரஹேங்கே தோ ஜமா குச் நஹி ஹோகா, फिर சர்வீஸ் கர்னி படேகி. சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் சேமிப்பு எதுவும் ஆகாது, பிறகு சேவை செய்ய வேண்டி இருக்கும். பாப்கோ தோ சப் பத்லானா பட்டா ஹேனா. தந்தை அனைத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறது இல்லையா? ஜோ கோயி ऐसे नहीं
कहे कि हमको बतलाया क्यों नहीं? யாரும் அவ்வாறு சொல்ல முடியாது, எங்களுக்கு ஏன் சொல்லவில்லை என்று. बाबा ने सब कुछ दिया और फिर सर्विस भी करते रहते हैं तो ऊंच पद भी है. பாபாவிற்கு அனைத்தையும் கொடுத்தீர்கள், பிறகு சேவையும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உயர்ந்த பதவியும் கிடைக்கிறது. सरेंडर हुए और बैठ खाया सर्विस नहीं की तो क्या बनेगा? சரண்டர் ஆகிவிட்டீர்கள், மேலும் அமர்ந்து சாப்பிட்டீர்கள், சேவை செய்யவில்லை, அப்போது என்ன ஆகும்? ஸ்ரீமத் பர் சல்தே நஹி, ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. பாபா காஸ் சம்ஜா ரஹே ஹேன், தந்தை குறிப்பாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ऐसे नहीं कि पिछाड़ी को कहे कि हमारा पद ऐसा क्यों हुआ. அவ்வாறு கிடையாது, கடைசியில் சொல்வார் நம்முடைய பதவி ஏன் அவ்வாறு ஆனது என்று. तो बाप समझाते हैं सर्विस ना करना, मुफ्त में खाना, उसका नतीजा कल्प कल्पांतर का यह हो गया. इसलिए बाबा सावधान करते हैं. அதனால் பாபா புரிய வைக்கின்றார், சேவை செய்யவில்லை, இலவசமாக சாப்பிடுவது, அதற்கான பலன் கல்ப கல்பமாக இது ஆகிவிடும். இதனால் தந்தை எச்சரிக்கை கொடுக்கின்றார். समझना चाहिए कल्प कल्पांतर के लिए हमारा पद भ्रष्ट हो जाएगा. புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு கல்பமும் நம்முடைய பதவி தாழ்ந்ததாக ஆகிவிடும் என்று. बाबा को रहम पड़ता है इसलिए हर बात की रोशनी देते हैं. தந்தைக்கு இறக்கப்பட வேண்டியிருக்கின்றது, அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிச்சம் கொடுக்கின்றார். सर्विस नहीं करेंगे तो ऊंच पद नहीं पा सकेंगे. சேவை செய்யவில்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. जो गृहस्थ त्योहार में रहते सर्विस करते हैं उनका पद बहुत ऊंच है. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே யார் சேவை செய்கின்றார்களோ அவர்களுடைய பதவி மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. सारा मदार पढ़ाई और पढ़ाने पर है. முழு ஆதாரமும் படிப்பு மற்றும் படிப்பிப்பதின் மீது இருக்கிறது. தும் பிராமன் ஹோ, நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். தும்கோ சச்சி கீதா சுனானி ஹை, நீங்கள் உண்மையான கீதையை சொல்ல வேண்டும். தும் ஹோ சச்சே பிராமன், நீங்கள் உண்மையான பிராமணர்கள். தும்கோ சச் சுனானா ஹை, நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். சச்சி பிராப்தி கரானி ஹை और सबने घाटा ही दिलाया है, इसलिए लिखा जाता है वह सब झूठ है. உண்மையான பிராப்தியை செய்ய வைக்க வேண்டும் மற்றும் அனைத்தும் நஷ்டத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அதனால் எழுதப்பட்டிருக்கிறது அவை அனைத்தும் பொய் என்று. பாபா சச் சுனாக்கர் சச் கண்டு கா மாலிக் பனாத்தே ஹேன், தந்தை உண்மையை சொல்லி உண்மையான கண்டத்திற்கு எஜமானராக்குகின்றார். யஹ் தோ சமஜ்னே கி பாத் ஹை, இது புரிந்து கொள்வதற்கான விஷயம். விஸ்வ கா மாலிக் பன்னா கம் பாத் ஹை கியா, உலகத்திற்கு எஜமானராவது குறைந்த விஷயமா என்ன? सेंसिबल बच्चे जो होंगे वह तो प्लान बनाते रहेंगे. हम सोने की ईंटों का ऐसे ऐसे मकान बनाएंगे, यह करेंगे. புத்திசாலியான குழந்தைகளாக யார் இருப்பார்களோ அவர்கள் திட்டம் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். நாம் தங்கத்தால் ஆன செங்கல்லால் அப்படி வீடு கட்டுவோம், இதை செய்வோம் என்று. साहूकार का बच्चा जैसे बड़ा होता जाएगा तो उनके ख्यालात चलेंगे. பணக்காரருடைய குழந்தை பெரியதாக ஆகிவிடுகிறது என்றால் அவர்களுக்கு சிந்தனை
வரும். நாம் அப்படி செய்வோம், இவ்வாறு உருவாக்குவோம் என்று. தும்பி பவிஷ்யமே பிரின்ஸ் பன்தே ஹோ தோ ஷவுக் ஹோகானா. நீங்கள் கூட எதிர்காலத்தில் இளவரசராக ஆகின்றீர்கள், அதனால் ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஹம் ஐசே ஐசே மஹல் பனாயேங்கே, நாம் அப்படி அப்படி மாளிகைகளை உருவாக்குவோம் என்று. ஜோ அவர் கோயி கா நஹி ஹோகா, வேறு யாருக்கும் இவ்வாறு ஆகாது. यह ख्यालात उनके चलेंगे जो अच्छी रीति पढ़कर पढ़ाते हैं. இந்த சிந்தனை யார் நல்ல முறையில் படித்து படிப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு வரும். பாட்ஷாஹி தோ ஹோகினா, ராஜ்யம் இருக்கும் இல்லையா? तो बुद्धि में यह ख्यालात चलनी है, हम कितने नंबर से पास होंगे. அதனால் புத்தியில் இந்த சிந்தனை செல்ல வேண்டும், நாம் எத்தனை நம்பரில் தேர்ச்சி அடைவோம் என்று. बड़ा भारी स्कूल है, इसमें लाखों करोड़ों पढ़ेंगे, ढेर आएंगे. இது மிகப்பெரிய பள்ளியாக இருக்கின்றது, இதில் லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் படிப்பார்கள், நிறைய பேர் வருவார்கள். यह सब बातें बाप ही बैठ समझाते हैं. இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தைதான் அமர்ந்து புரிய வைக்கின்றார். भगवान एक है, उनको ही माता पिता कहते हैं. பகவான் ஒருவராக இருக்கின்றார், அவரைத்தான் தாய் தந்தை என்று சொல்கின்றோம். वह आकर एडॉप्ट करते हैं, அவர் வந்து தத்தெடுக்கின்றார். कितनी गुह्य बातें हैं, இது எவ்வளவு ஆழமான விஷயங்களாக இருக்கின்றது. यह नया स्कूल है, नया पढ़ाने वाला है. இது புதிய பள்ளியாக இருக்கிறது, படிப்பிக்க கூடியவரும் புதியவராக இருக்கின்றார். कितना अच्छी रीति समझाते हैं, எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். जोली उनकी भरेगी, जो लायक होंगे बाप को याद करेंगे. யார் தகுதியானவர்களாக இருப்பார்களோ, தந்தையை நினைவு செய்வார்களோ அவர்களுடைய பை நிரம்பும். माँ बाप को कभी कोई भूलता नहीं है. தாய் தந்தையை யாரும் ஒருபோதும் மறப்பதில்லை. फिर संगम युगी बच्चे बाप को भूल कैसे सकते हैं. अच्छा, பிறகு சங்கம யுகத்தை சேர்ந்த குழந்தைகள் தந்தையை எவ்வாறு மறக்க முடியும்? நல்லது. दुनिया दम चक्र में है और तुम बच्चे चुप हो. உலகம் குழப்பத்தில் இருக்கின்றது, மேலும் குழந்தைகள் நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். चुप में है शांति, शांति में है सुख. அமைதியில் சாந்தி இருக்கிறது, சாந்தியில் சுகம் இருக்கிறது. तुम जानते हो मुक्ति के बाद फिर है जीवन मुक्ति. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி என்று. तुम बच्चों को सिर्फ 2 अक्षर याद है, अलफ अल्लाह. குழந்தைகளாகிய உங்களுக்கு 2 வார்த்தை மட்டும் நினைவில் இருக்கிறது, ஆஸ்தி மற்றும் அல்லாஹ். सिर्फ एक अलफ को याद करने से बादशाही मिल गई. ஒரு அல்லாவை நினைவு செய்வதன் மூலம் மட்டும்தான் ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. பாக்கி கியா பச்சா, மற்றபடி என்ன மீதி இருக்கிறது? பாக்கி ரஹி சான்ச், மற்றபடி மோர் தான் இருக்கிறது. அலஃப் மிலா கோயா மக்கன் மிலா, அல்லாஹ் கிடைத்து விட்டார் என்றால் வெண்ணெய் கிடைத்தது போல. பாக்கி சப் ஹே சான்ச், மற்ற அனைத்தும் மோராக இருக்கிறது. ஐசே ஹேனா, அவ்வாறு இருக்கின்றது இல்லையா? ஹம் சுப் ரஹ்தே ஹே, நாம் அமைதியாக இருக்கின்றோம். ஜான்தே ஹே சுப் ரஹ்கர் ஹம் ஸ்ரீமத் பர் சல்தே ஹே, தெரிந்து கொண்டிருக்கின்றோம், அமைதியாக இருந்து நாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். परंतु वंडर यह है कि बच्चे अलफ को भी पूरा याद नहीं करते, भूल जाते हैं. ஆனால் இது அதிசயமாக இருக்கின்றது,
குழந்தைகள் அல்லாவை கூட முழுமையாக நினைவு செய்வதில்லை, மறந்து விடுகின்றார்கள். மாயா தூஃபான் லாத்தி ஹை, மாயை புயலை கொண்டு வருகின்றது. बाप भी कहते हैं मनमना भव மத்யாஜி பவ, கீதா மே அக்ஷர் है. தந்தையும் சொல்கின்றார் மன்மனா பவ மத்யாஜி பவ என்று. கீதையில் இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. तो तुमको गीता वालों से अर्थ पूछना चाहिए कि मनमना भव मत्याजी भव का अर्थ क्या है. அதனால் நீங்கள் கீதை உள்ளவர்களிடம் அர்த்தம் கேட்க வேண்டும். மன்மனா பவ மத்யாஜி பவ என்பதின் அர்த்தம் என்ன என்று. பாப் कहते हैं मुझे याद करो तो तुमको बादशाही मिलेगी. தந்தை சொல்கின்றார், என்னை நினைவு செய்வதால் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். सब देह के धर्म छोड़ देही बन जाओ और बाप को याद करो तो बादशाही मिलेगी. அனைத்து தேகத்தினுடைய தர்மத்தை விட்டுவிட்டு ஆத்மா ஆகிவிடுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது ராஜ்யம் கிடைக்கும். ग्रंथ में भी कहते हैं जपो अलफ को तो बादशाही मिलेगी. கிரந்தத்தில் கூட சொல்கின்றார்கள், அல்லாவை ஜபியுங்கள், அப்போது ராஜ்யம் கிடைக்கும் என்று. சச் கண்டு கி ராஜாயி மில்தி है, உண்மையான கண்டத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது. हम दुनिया से बिल्कुल न्यारी हैं और कोई भी ऐसे नहीं कहेंगे. நாம் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவர்களாக இருக்கின்றோம், வேறு யாரும் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். பாப் தும்ஹே நயி பாத்தே சுனாத்தே ஹை, பாக்கி சப் புராணி பாத்தே ஹி சுனாத்தே ஹை. தந்தை உங்களுக்கு புதிய விஷயங்களை சொல்கின்றார், மற்றபடி அனைவரும் பழைய விஷயங்களையே சொல்கின்றார்கள். பாத் படி சஹஜ் ஹை, விஷயம் மிகவும் சுலபமானது. அலஃப் கே பனோ தோ பாட்ஷாஹி மிலேகி, அல்லாவினுடையவராக ஆகிறீர்கள் என்றால் ராஜ்யம் கிடைக்கும். ஃபிர் பி புருஷார்த் தோ கர்னா படி, இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். आप समान बनाने की जितनी सर्विस करेंगे उतना फल मिलेगा. தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை எவ்வளவு செய்கின்றீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். மனுஷ்ய நா அலஃப்கோ ஜான்தே ஹை நா பேக்கோ ஜான்தே ஹை. மனிதர்கள் அல்லாவையும் தெரிந்திருக்கவில்லை, ஆஸ்தியையும் தெரிந்திருக்கவில்லை. பே மானா பாட்ஷாயி கா மக்கன், பே என்றால் ராஜ்யத்தினுடைய வெண்ணெய். ஸ்ரீ கிருஷ்ணக்கே முக்குமே மக்கன் திக்காத்தே ஹேனா, ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணையை காட்டுகின்றார்கள் இல்லையா. ஜரூர் ஸ்வர்க் கி ஸ்தாபனா கர்னே வாலே நேஹி பாட்ஷாயி தி ஹோகி, அவசியம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்தான் ராஜ்யத்தை கொடுத்திருப்பார். அச்சா, நல்லது. தாரணா के लिए मुख्य सार, தாரணைக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, वापिस स्वीट होम जाना है, इसलिए देह के धर्मों और संबंधों को भूल स्वयं को देही समझना है. திரும்பி இனிமையான வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் உடலினுடைய தர்மங்கள் மற்றும் உறவினர்களை மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இசி அபியாஸ் மே ரஹ்னா ஹை, இந்த பயிற்சியில் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாப் கி ஜோ சிக்ஷாயேं மிலி है वह दूसरों को देनी है. பாபாவுடைய எந்த அறிவுரை கிடைக்கின்றதோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆப் சமான் பனானா ஹை, தன்னை போல் ஆக்க வேண்டும். 8 घंटे சர்வீஸ் ஜரூர் கர்னி ஹை, 8 மணி நேரம் அவசியம் சேவை செய்ய வேண்டும். வரதான் शुद्ध फीलिंग द्वारा
फ्लू की बीमारी को खत्म कर वरदानों से पलने वाले सफलता मूर्त भव. வரதானம் சுத்தமான உணர்வின் மூலம் ப்ளூ என்ற காய்ச்சலை முடித்துவிட்டு வரதானங்கள் மூலம் வளரக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். सभी बच्चों को बाप दादा की श्रेष्ठ मत है. बच्चे सदा शुद्ध फीलिंग में रहो. அனைத்து குழந்தைகளுக்குமே பாப் தாதாவினுடைய உயர்ந்த வழி என்னவென்றால், குழந்தைகளே எப்பொழுதும் சுத்தமான உணர்வில் இருங்கள். மே சர்வசிரேஷ்ட अर्थात कोटों में कोई आत्मा हो. मैं देव आत्मा, महान आत्मा, विशेष पाठधारी आत्मा हूँ. इस फीलिंग में रहो तो व्यर्थ फीलिंग का ब्लू नहीं आ सकती. நான் சர்வ சிரேஷ்டமான, அதாவது கோடியில் சில ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் தேவ ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் மகான் ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் விசேஷமான நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த உணர்வில் இருந்தீர்கள் என்றால் வீணான உணர்வின் ப்ளூ காய்ச்சல் வர முடியாது. ஜஹா யக் சுத்த ஃபீலிங் ஹை வஹா அசுத்த ஃபீலிங் நஹி ஹோ சக்தி. எங்கு இந்த சுத்தமான உணர்வு இருக்கின்றதோ அங்கு அசுத்தமான உணர்வுகள் வர முடியாது. இசே फ्लू की बीमारी से अर्थात मेहनत से बच जाएंगे और सदा स्वयं को ऐसा अनुभव करेंगे कि हम वरदानों से पल रहे हैं, सेवा में सफलता पा रहे हैं. இதன் மூலம் ப்ளூ என்ற காய்ச்சலிலிருந்து, அதாவது உழைப்பிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் மற்றும் எப்பொழுதும் தன்னை அவ்வாறு அனுபவம் செய்வீர்கள். நாம் வரதானங்கள் மூலம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், சேவையில் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஸ்லோகன். संगम युगी मर्यादा पुरुषोत्तम बनना यही ब्राह्मण जीवन का श्रेष्ठ लक्ष्य है. ஸ்லோகன். சங்கம யுகத்தின் மரியாதை புருஷோத்தமராவது, இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியமாகும்.